அந்த பெண்கள் வீடு திரும்பியதும் தங்கள் தந்தை நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மூசா நபியின் உயரிய ஒழுக்கத்தை பற்றி கூறினர். ஏற்கனவே தனது மகள்களின் நடந்த சம்பவத்தை கேட்ட ஷுவைப் நபி மகளிடம் கூறினார், அந்த நபரை அழைத்து வாருங்கள், நமக்கு அவரிடம் நன்றி கூற வேண்டியிருக்கிறது. ஒரு மகள் வெட்கத்துடன் தலை குனிந்து நடக்கவும் எளிதல்லாத வெட்கப்பூத்த நேரத்தில் மூசாவை அழைக்கிறாள். என் தந்தை உங்களை அழைக்கிறார். நீங்கள் எங்களுக்காக செய்த உதவிக்கு நன்றி கூற விரும்புகிறார். மூசா எழுந்து அவருடன் நடந்தார். வழியில் அந்த பெண் தன்னை தவறாக எண்ணிவிடக்கூடாது என எண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம், நீ என்னை முன்னே நடக்கச் செய், நான் உனக்கு சொல்கிற பாதையில் நீ செல் என கூறினார்கள். மூசாவின் தூய்மை இவ்வளவு உயர்ந்தது. மூசா நபி அந்த விவேகமான முதியவரை காண்கிறார். ஷுவைப் நபி அவரிடம் அமைதியான குரலில் கேட்டார்கள், நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? உங்கள் பயணத்தின் காரணம் என்ன? மூசா நபி தம் கதையை ஒன்று விடாமல் ஒவ்வொரு சொற்களிலும் உள்ள துக்கத்தையும் சோதனையையும் நினைவு கூர்ந்து கூறுகிறார். அவர் முடித்ததும் ஷுவைப் நபி கூறினார், அந்த அநியாய கூட்டத்திலிருந்து நீங்கள் தப்பியதோ, நீங்கள் பாதுகாக்கப்பட்டவரே, நாங்கள் உங்களை நலமாக வைத்திருப்போம். பின் ஷுவைப் நபி கூறினார்கள், நீங்கள் எனது மகளில் ஒருவரை திருமணம் செய்யுங்கள். பதிலாக நீங்கள் 8 வருடங்கள் எனது குடும்பத்திற்கு வேலை செய்கிறீர்கள். நீங்கள் விரும்பினால் 10 வருடமாக்கலாம். ஆனால் அது உங்கள் விருப்பம். மூசா நபி அதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள். திருமணம் எளிமையான முறையில், ஆனால் புனிதமான முறையில் நிகழ்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வார்த்தையை காப்பதோடு அல்லாமல் மிக நேர்மையாக வனப்புடன் வேலை செய்கிறார்கள். ஆடுகளை மேய்க்கிறார்கள், விவசாயத்தில் உதவுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை சாந்தி, தொழுகை, தவம், குடும்ப பாசம் ஆகியவற்றோடு 8 வருடங்கள் மிகவும் எளிமையாக கடந்துவிட்டது. 10 வருடங்கள் தனது கடமையை முடித்த மூசா நபி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பின் தனது மனைவியுடன் பயணம் புறப்படுகிறார். பயணத்தின் போது ஒரு இரவில் மலைப்பகுதியில் ஒரு ஒளி தெரிகிறது. அது தீயோ என அவர்கள் பயப்படுகிறார்கள். அங்கு அவர் ஒரு மரத்தில் நெருப்பு இருந்தும் அது எரியாமல் இருக்கிறதை காண்கிறார். அவரால் அதனை நெருங்க முடியவில்லை. அப்பொழுது அவருடைய காதில் அழகான ஆனால் அதிர்ச்சியூட்டும் ஒரு குரல் உதிர்கிறது. யா மூசா, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். ஓ மூசா, நிச்சயமாக நானே அல்லாஹ், உலகங்களின் இறைவன். மூசா பயந்து பதுங்குகிறார். அல்லாஹ் அவரை நோக்கி கூறுகிறான், உனது காலணிகளை கழற்று, நீ புனித பள்ளத்தாக்கில் இருக்கிறாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது காலணிகளை கழட்டிவிட்டு அந்த குரலிற்கு செவி கொடுத்து கேட்கிறார்கள். மேலும் அல்லாஹ் மூசா நபியிடம் பேசுகிறான், நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். என் செய்தியை பரப்புமாறு உன்னிடம் கட்டளையிடுகிறேன். பரவனிடம் செல், அவன் மீதான அநியாயம் நிறைவு பெற்றுவிட்டது என கூறுகிறான். இறைவனிடம் பேசிய மூசா நபி அவர்கள் தனது பயணத்தை தொடர்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்.